ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறை சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உண்மையான அழியாத உணவை தேர்ந்து கொள்ள இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அறிவிலியாக இல்லாமல் விவேகம் உள்ளவர்களாக வாழ அழைக்கின்றது. இறைமகன் இயேசு தன்னையே அழியாத உணவாக நமக்கு தருகிறார். இயேசுவின் உணர்வுகளையும் மதிப்பீடுகளையும் உள்வாங்கி அதற்கேற்ப வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு நம்மை அழைக்கிறார். கடவுளின் கொடைகளில் ஒப்பற்ற மிக மேலான கொடை ஒன்று உண்டு என்றால் அது நற்கருணை மட்டுமே. இத்தகைய கொடையின் அருமை பெருமைகளை உணர்ந்து வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு நம்மை மகிழ்ச்சியோடு இருக்க சொல்கிறது. கடவுளை இன்னும் அதிகமாக நம்ப சொல்கிறது. நம் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஒருவேளை வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக, சவால்கள் இவற்றின் காரணமாக நீங்கள் சோர்விழந்திருக்கலாம், ஒரு ஆற்றல் இல்லாமல் வந்திருக்கலாம், வாழ்வில் இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இழந்த தன்மையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இதோ நான் இருக்கிறேன் என்கிறார். மகளே, மகனே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சிறப்பாக வணங்குவோம், ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். திருப்பாடல்கள் 148:12 அழகாக சொல்கிறது. இளைஞோரே, கன்னியரே, பெரியோரே மற்றும் சிறியோரே, அனைவரும் ஆண்டவரை போற்றுகிறேன். எல்லாருமே போற்றுவேன். எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த இனிய தருணத்திலே ஆண்டவரை வாயார போற்றுவோம். நாம் பெற்றுக்கொண்டது எல்லாமே கடவுளில் வந்தது. நாம் வளர்ந்தது, உருவானது எல்லாமே இந்த தெய்வம், இவர்தான் காரணம். ஆகவே எந்த குறையும் வைக்கவில்லை கடவுள். நாம் கடவுளுக்கு குறையில்லாமல் நன்றி செலுத்துவோம். நல்ல சத்தமாக வாய்க்கிறது ஜெபிப்போம், சந்தோஷமாக பாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலி எனக்கான திருப்பலி என்பதை உணர்வோம். என் வாழ்வை மாற்றுகிற திருப்பலி என்பதை புரிந்து கொள்வோம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய உடலும் ஆன்மாவும் இதயம் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரை துதிக்க தயாராகட்டும். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அன்பிற்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது கிடைக்கப்படும் நமது படைப்பாக தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியிருக்க ஆண்டவரை உண்மை தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வழி உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்துமிருந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கிற எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்திற்கு புனிதப்படுத்தியல ஆண்டவரே உண்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை காத்து நினைத்தும் தோல்வியுறை செய்கிறாங்க. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாம் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் ஞானம் நம்மை அறிவிலிகளாயிராமல் ஞானமுள்ளவர்களாக வாழ அழைக்கின்றது. அதுபோல மதிகேடர்களையும் தான் காட்டிய வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கின்றது. வாழ்வை சுவைக்க புத்தியுடன் ஞானமும் தேவையென வலியுறுத்தும் நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திற்கு செவி கொடுக்கும். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள்,
நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதைமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 56. தாறுமாறான வாழ்வுக்கு வழிவகுக்காமல்
பார்த்து கொள்ளவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவின் பெயரால் கடவுளுக்கு நன்றி கூறி ஞானத்துடன் வாழ பவுலடியால் கூறும் அறிவுரைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்று பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவியலாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிவரும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ் பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாக இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையார் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 தொடங்கி 58 முடிய. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51 முதல் 58 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதன் உணவுதானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்தேன். எனது சதை உண்மையான உணவு.
எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போ என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, நாம் கடந்த வாரங்களிலே யோவானின் செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோவானின் செய்தி 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசுவுடைய உணவை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்திலே எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் வாழ்வை பெறுகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனை செய்கிற போது அங்கே ஒரு முணுமுணுப்பு வருகிறது. அந்த முணுமுணுப்பு இன்றைக்கு வளர்ந்து வாக்குவாதமாக மாறுகிறது. கடந்த வாரத்தில் முணுமுணுப்பு செய்தார்கள், இந்த வாரம் வாக்குவாதம் செய்கிறார்கள். எப்படி இவருடைய சதையை வந்து இரத்தத்தை குடிக்கிறவர் வாழ முடியும் என்று மிகப்பெரிய வாக்குவாதம் நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த தருணத்திலே உயிர் கொடுத்தார், மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். ஆனால் அப்படி இருந்தாலும் விசுவாசம் இல்லாத தன்மை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட கத்தோலிக்க திருச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதே போன்ற சந்தேகம் எழுவது இயல்பு. பலர் இதே போன்ற சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தேகம் தீர வேண்டும். கடவுள் நமக்கு வாழ்வாக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை குடிக்கிறவர் நிலை வாழ்வை கண்டிப்பாக பெறுகிறார்கள். நாம் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உலகம் வெறுமையாக இருந்தது, இருட்டாக இருந்தது, எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒளி தோன்றுக என்கிறார். அந்த வார்த்தையின்படி அங்கு நடக்கிறது. கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கிற போது ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது என்று வாசிக்கிறோம். இதே நிலையில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது அங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்கிற போது அந்த வார்த்தையின்படி நடக்கிறது. உலகம் வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தையின்படியே ஒளி தோன்றுகிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. யாருடைய மகள் இறந்து போயிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுமி நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அங்கே உயிர் கிடைக்கிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல் என்றார். இயேசுவின் வார்த்தையின்படி அது எதுவாக மாறுகிறது? உங்களதான் இயேசுவின் உடலாக மாறுகிறது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அந்த வார்த்தையின்படி நடக்கிறது. இயேசு தன்னுடைய வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி சாதாரண அப்பம் என்பது இயேசு உடலாக மாறுகிறது. அவர் ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என்கிறார். அந்த வார்த்தையின்படியே அது இயேசுடைய இரத்தமாக மாறுகிறது. ஆகவே அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் குருவானவர் இந்த திருப்பிடத்திலே இயேசுடைய வசீகரமான வார்த்தைகளை அவர் சொல்லுகிற போது அவருடைய உடலாகவும் இரத்தமாக மாறுகிறது. ஆகவே இந்த தகுதியற்ற அடியாருக்கு அவர் வழங்கியிருக்கிறார். ஆகவே இயேசுவின் வார்த்தையின்படி எல்லாமே நடக்கிறது. இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி நமக்கு உயிர் கொடுக்க முடியும்? சாதாரண உணவு உண்டவர்கள் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சிறு வயதில் குட்டி பாப்பாவாக இருந்தோம். சாப்பிட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஒரு சிலர் விசுவானமாக மாறி இருக்கோம், ஒரு சிலர் ஒளியாக இருக்கும். ஆக இதெல்லாம்
உள்ளது, சாப்பிட்ட உணவும் உள்ளது. அதே போல இயேசுவை உண்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். ஒரு சாதாரண உணவு, அந்த உணவை உண்டவர்களே இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். இயேசு என்ற உணவை உண்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். ஆகவே நற்கருணை நமக்கு வாழ்வளிக்கிற உணவாக இருக்கிறது. நற்கருணை நமக்கு அழியா வரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே உணவு என்று சொன்னார். அவர் உணவாக இருக்கிறார். ஆகவே நற்கருணையில் இயேசுடைய மெய்யான பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இதுதான் நாம் நம்புகிற நம்பிக்கை. இதுதான் இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்தை புரிந்து கொள்கிற தன்மை. பாருங்கள், வாழ்ந்த காலத்திலே எல்லா மக்களையும் நிறைவாக அன்பு செய்தார். நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற போது நம்மை அன்பு செய்கிற மனிதர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கிறோம், ஏதாவது சின்ன பரிசாக கொடுக்கிறோம். அது நம்மால் முடிந்தது, ஒரு சிறிய பரிசு, அது நம்மால் முடிந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் வாழ்ந்த காலத்திலே மக்களை அதிகமாக அன்பு செய்தார். அவர் மிகப்பெரிய பரிசு கொடுத்து நினைத்தார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாத அன்பு, விசாலமான அன்பு, நிரந்தரமான அன்பு, நிலையான அன்பு, பெரிய அன்பு. அந்த அன்பின் காரணமாக தன்னையே கொடுத்தார். அவர் பொருளோ பரிசோ எதையுமே கொடுக்கவில்லை, தன்னையே கொடுத்தார். நற்கருணையில் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையின் மகன் தூயாவின் ஒவ்வொரு கடவுளுமாக நம்மை அதிகமாக அன்பு செய்கிறார்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தந்தையினுடைய அன்பை பற்றி எடுத்துரைக்கிறது. தான் அன்பு கூர்ந்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அன்புக்கிற அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள். அன்பு கூர்ந்த ஒரே மகனை இந்த உலகிற்கு எதற்காக? ஒரு அரச தோல்வியில் இருப்பதற்காக அல்ல, மாறாக சிலுவை சாவை ஏற்படுவதற்காக, நிர்வாணமாக இந்த அகிலத்தின் மீது நிற்பதற்காக தன் மகனே அர்ப்பணித்தார். சொந்த மகனே அர்ப்பணித்தார். ஆகவே கடவுளுடைய அன்பு அதில் தெரிகிறது. திருப்பாடல்கள் 117:2 சொல்கிறது, கடவுள் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது. மாறாத அன்பு, சிறந்த அன்பு, அது பெரிய அன்பு. பெரிய அன்பு இயேசுவின் அன்பு, கடவுளுடைய அன்பு. ஆகவே அந்த அன்பை ஆண்டவர் நற்கருணையில் வைத்திருக்கிறார். அந்த அன்பை கடவுள் தெய்வீக பிரசன்னமாக அந்த நற்கருணையில் வைத்திருக்கிறார். ஆக அந்த பிரசன்னம் நம்மை எப்போது வாழ்வளிக்கிறது. மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அன்பு செய்கிறார்கள், அதன் பிறகு மறைந்து விடுகிறது. அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றுமே மாறாதவன். அதை நமக்கு எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். Jesus is same today, tomorrow and forever. எப்போதுமே இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத அன்பு இங்கே நற்கருணையிலே முழுமையாக பிரசன்னமாயிற்று. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க, இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன். அந்த தன்னுடைய அன்பை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இயேசு கிறிஸ்து முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இயேசு கிறிஸ்து முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. அது முடிவில்லாத அன்பு. இந்த உலகம் முடியும் வரை, உலகத்துக்கு என்னைக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லாத தன்மாக, முடிவற்ற அன்பாக கடவுளுடைய அன்பு இருக்கிறது. அதுதான் இந்த மெய்யான நற்கருணையிலே அவர் தன்னையே வைக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்த அந்த கடவுள் ஒரு சாதாரண அப்பத்துக்குள்ளே தன்னையே மறைத்து இந்த தெய்வீக அன்பை இந்த உலகமும் இந்த தரணியும் இந்த அகிலமும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக செய்ததை பார்க்கிற போது என்னே அவருடைய அன்பு, என்னே அவருடைய பேரன்பு, அதையெல்லாம் நாம் நினைத்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அதை நினைத்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம், தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கடவுளுடைய அன்பு இப்படி இருக்கிற நேரத்திலே நற்கருணை அதன் மீதான ஒரு பற்றை நாம் சிறப்பான விதத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில் இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார். இந்த உணர்வும் திருப்பலியில் தான் இந்த மெய்யான பிரசனை நாம் காண முடியும் என்ற நினைவு நமக்கு கட்டாயமாக நிச்சயமாக வேண்டும். நான் ஒரு புத்தகத்திலே படித்தது, ஒரு ஆசிரியர் அவர் எப்போதுமே திருப்பலி வரக்கூடியவர், தினமும் திருப்பலி வரக்கூடியவர்.
ஒரு நாள் வேலை நிமித்தமாக அவர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர முடியவில்லை. அவர் வெளியூருக்கு சென்று விட்டார். வெளியூருக்கு சென்று திரும்பி வருகிற நேரத்தில் திருப்பலி முடிந்துவிட்டு அப்போது அவரிடம் படித்த மாணவன் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பக்கமாக போய் கொண்டிருக்கிறார். அவர் பேருந்தில் இறங்கி அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் இந்த மாணவனை பார்த்த உடனே அவர் முழந்தால் படிவிட்டு வணங்கி நன்றி செலுத்துகிறார். இவனுக்கு உடனே ஷாக்காக இருக்கு, ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. சார் எனக்கு சார் எதுக்கு சார் இந்த மரியாதை வணக்கம்? தம்பி உனக்கு இல்லைப்பா, உன்னில் இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் கொடுத்த மரியாதை அந்த மாண்பு உன்னில் இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் அந்த தெருவிலே முழந்தால் படிட்டு அவர் ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தினார், ஆண்டவருக்கு மதிப்பு கொடுத்தார். இந்த அளவுக்கு இருந்த அந்த ஆன்மீகம், இந்த அளவுக்கு இயேசுவை புரிந்து கொண்ட அந்த தன்மை வந்து நம்மில் ஊற்றெடுக்க வேண்டும். அதை நாம் புதுப்பிக்க வேண்டும். ஒருவேளை மறந்திருக்கலாம், நமக்கு முன்மாதிரிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அன்பை நினைக்கிற போது அவர் முன்னால் முழந்தால் படியிடாமல் இருக்க முடியாது. இந்த அன்பை நினைக்கிற போது அவர் முன்னால் கை கூப்பாமல் இருக்க முடியாது. இந்த அன்பை நினைக்கிற போது அவரை விட்டு விலக வாய்ப்பே இல்லை. பவுல் சொல்கிறார் பாருங்கள், ரோமியர் 8:35 சொல்கிறார், இன்னலோ துயரோ நெருக்கடியோ வேதனையோ பட்டினியோ ஆடைமையோ சாவோ எதுவுமே கிறிஸ்து அன்பில் என்னை பிரிக்க முடியாது. நான் இறந்தால் கூட அந்த கிறிஸ்துவோடு தான் வாழ்கிறேன். ஆகவே என்னுடைய இறப்பில் கூட இயேசுவிடம் என்னை யாரால் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். இது எப்போது வருகிறது? இயேசுவின் ஆழமான அன்பை தியானிக்கிற போது, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கிற போது இந்த எண்ணம் வருகிறது. இல்லை என்று சொன்னால் நமக்கு புரியாமலே போகும். ஆகவே கடவுள் தன்னை இவ்வளவாக இந்த உலகில் வெளிப்படுத்துகிறார். அது யாருக்காக? எனக்காக என்று நினைக்கிற போது நமக்கு இவ்வளவு பெரிய மரியாதை சிறப்பாக வருகிறது. இரண்டாவது பார்க்கிற போது நாம் இந்த நற்கண்டை ஆண்டவரை தினமும் உட்கொள்ள வேண்டும். தினமும் உட்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தினமும் உட்கொள்ள வேண்டும். அதற்கு விடுமுறை அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து உணவை உட்கொள்கிற போதுதான் நமக்குள்ளே பெரிய மாற்றமும் பெரிய வளர்ச்சி எழுச்சி வருகிறது. ஆகிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக நாம் திருவிருந்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவருமே இயேசுவின் திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். அதில் தவறக்கூடாது. கண்டிப்பாக நாம் எல்லோருமே குடும்பமாக சேர்ந்து இந்த நற்கண்டை பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுக்கிற போது எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்று பவுல் அழகா சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:27 சொல்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவின் உடலை தகுதியற்ற நிலையில் யார் உண்கிறாரோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கும் இரத்தத்துக்கு எதிராக பாவம் செய்கிறார். இதையும் தாண்டி பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:30 அவர் சொல்கிறார், கல்வியற்ற நிலையில் உண்டாதல் காரணமாக உங்களிடையே பலர் வலிமையற்றோராகும் உடல் நலமற்றோராகும் ஏன் இறந்தும் போய்விட்டனர் என்று பவுல் சொல்கிறார். ஆக தகுதியற்ற நிலையில் நான் இந்த உணவை உண்கிற போது அது பலன் கொடுக்காமல் போகிறது. பல நேரங்களில் அது தண்டனையும் தருகிறது. தகுதியற்ற நிலையில் இருக்கிற போது தண்டனையும் தருகிறது. ஆக இந்த உடலை, இந்த இரத்தத்தை தகுதியான உள்ளத்தோடு நாம் உண்ண வேண்டும். அதையும் நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தகுதியான உள்ளத்தோடு உண்கிற போது நம்ம நடைபெறுகிற மாற்றம் என்ன? பவுல் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4:13, எனக்கு வலுவூட்டுகிற துணை உண்டு, எல்லாவற்றையும் நான் செய்வேன். தகுதி இல்லாத நிலையில் வாழ்கிற போது வலிமை இல்லாதவர்களாக மாறுகிறோம், உடல் நலமற்றவராக மாறுகிறோம், ஏன் இறந்தே போகிறோம். ஆனால் தகுதியுள்ள நிலையில் வாழ்கிற போது எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடிகிறது. அதைத்தான் பவுல் சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கண்டை ஆண்டவரை சந்தித்த பிறகு பெற்ற மாற்றங்கள் 13 கடிதங்கள் படிக்க பாருங்கள். எவ்வளவோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் பவுலுக்கு வழங்கியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஞானம். அவருடைய கடிதங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கிற போது ஒவ்வொரு வரியுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருப்பது எவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறார். உதாரணமா பார்க்கிறோம், பிலிப்பியர் 1:21 சொல்கிறார் பாருங்கள், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் எனக்கு ஆதாயமே. எவ்வளோ பெரிய வரிகள், எவ்வளோ பெரிய ஞானம். இது எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு இந்த
இந்த நற்கன்னை ஆண்டவரை சந்தித்த பிறகு அவருக்குள் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆகவே நாம் நற்கன்னைக்கு மாண்பு கொடுக்கிறோம், நற்கன்னை ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆலயத்தில் நாம் அவரோடு உறவாடுகிறோம். உறவாடிய பிறகு நாம் அவராகவே மாறுவோம். பவுல் அவருக்கு எதிராக இருந்தவர், இயேசு கிறிஸ்து முஸ்லிமாக எதிராக இருந்தவர் இந்த இயேசு கிறிஸ்துவை சுவைத்த பிறகு திருப்பாடல் 34:8 கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த நல்ல கடவுளை சுவைத்து பார்த்த பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை கலாத்தியர் 2:20 இனி வாழ்பவன் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை சுவைத்த பிறகு அவர் சொல்வது என்ன? வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே வாழ்கிறார். ஆகவே நற்கன்னை ஆண்டவரை உண்ட பிறகு அந்த மனநிலையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை நான் முழு மனதோடு சந்தித்த பிறகு அவராகவே மாற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆகவே அவராக மாற வேண்டும். தீவிர வெறுப்பு தன்மையோடு வாழ்ந்தவர் தீவிர பச்சாளனாக மாறினார். தீவிர வேட்கை கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேட்கை கொண்டவராக மாறுகிறார். அவருடைய உண்மை சீடனாக பவுல் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணியாளராக மாறி 1 கொரிந்தியர் 9:16 இந்த இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்காமல் எனக்கு ஐயோ கேடு பாருங்கள். அந்த நடமாடும் நற்கன்னையாக மாறி இந்த நற்கன்னைக்கு பணி செய்கிற ஊழியனாக அவர் மாறியதை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்வில் நற்கன்னையுடைய பங்கு என்பது மிக சிறப்பான விதத்தில் செயலாற்ற வேண்டும். ஆகவே அதற்கு ஒரு சில விதத்தில் நாம் ஆலயத்தில் முழந்தால் படிக்கிற போது கூட சரியாக முழந்தால் படிக்க மாட்டோம். அதில் ஒரு பிரேக் எடுத்துக்குவோம், கொஞ்சம் பிரேயர் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவோம். அதில் கூட முழந்தால் படிக்க முடியாது. முழந்தால் படிக்கிட முடியாதவர்கள் பரவாயில்லை, சிறு பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருக்கிறது, வயதான பாட்டிகள் போல திகழ்கிறார்கள். இப்போ சொன்ன ஒன்று ஒரு சிலர் போய் வந்துச்சு. சிறு பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெரியவர்களுடைய எடுத்துக்காட்டு அப்படி. இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், முழந்தால் படி விட்டு உட்கார்ந்து முழந்தால் படிக்கலாம். யாரை பார்க்கிறீர்கள்? மிகப்பெரிய வல்லமையில் அந்த கடவுளை பார்க்கிறீர்கள். நான் உருவானது எல்லாமே இந்த கடவுளால் என்று தெரிந்தால் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் தெரியவில்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் வளர்வது, நாம் செயல்படும் எல்லாமே என்னுடைய திறமை, என்னுடைய பலம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. மேலே இருக்கலாம், திடீரென்று மனிதன் கீழே விழுகிறார். இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர்தான் நிரந்தரம். அந்த தெய்வத்தை வணங்குவது, அவரை சார்ந்திருப்பது அதுதான் பெரியது. அதை எந்த குடும்பமும் மறக்க வேண்டும், எந்த குடும்பம் மறக்க வேண்டாம். ஆகிய அதற்குரிய மரியாதை. ஆலயத்தை கடந்து செல்பவர்களெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் போகிறார்கள் மனிதர்கள். அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒரு நிமிடம் தலைவணங்கி இந்த இயேசுவை பார்ப்போம். இந்த இடத்தில் நேரம் சந்திக்கிற போது அழகாக பார்ப்போம். நல்ல மனிதர்களை பின்பற்றுவோம். நமது ஊரில் பெரியவர்கள் இருக்கிறார்கள். பெரியவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருகிற ஒரு பெரியவர் உண்டு. நமது ஊரிலே ஒவ்வொரு நாள் வருகிறார். ஒவ்வொரு நாள் வந்து இந்த நற்கன்னை ஆண்டவர் சந்திக்கிறார். வயதான நிலையில் கூட எனக்கு வயதாகிவிட்டது, நான் ஏன் வெளியே சென்று நினைக்கலாமே. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த நற்கன்னை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நான் வாழ முடியாது என்று தெரியும். அது தெரிந்ததன் காரணமாக, அதனுடைய அருமை தெரிந்ததன் காரணமாக அவர் வருகிறார். அருமை தெரியாதவர்கள் வருவதில்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் நம்மால் வாழ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மால் அல்ல, மாறாக இந்த கடவுளால் தான், இந்த தெய்வத்தினால் தான் வாழ்கிறோம். ஆகிய அந்த மரியாதை மதிப்பும் கொண்டவர்களாக நாம் சிறப்பாக வாழ வேண்டும். நாம் அதற்கு ஏற்றவாறு முயற்சி எடுப்போம். நற்கன்னை விருந்திலே ஒவ்வொரு நாளும் தகுதியோடு பங்கெடுக்கிறேன். நாம் ஒருவேளை பாவசங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். தொடக்கத்திலே, திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் எல்லாமே இறை வேண்டும் என்று மன்னிப்பு கேட்கிறோம். சகோதர சகோதரிகள் அவர்களிடத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆக அந்த மன்னிப்பு அதில் கேட்பது, வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் பாவசங்கள் செய்வது, தகுதியான உள்ளத்தோடு நற்கன்னை எடுத்துக்கொள்வது, இந்த நற்கன்னை மிகப்பெரிய சாதிக்கும் விருந்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசுவோடு சேர்ந்தவர்கள் எல்லோருமே சாதனையாளர்களாக மாறினார்கள். நாமும் அவரோடு சேர்ந்து வாழ்கிற போது சிறப்பாக அருமையாக இருக்கும். இந்த உணவு சாதாரண உணவு என்பது நம்முடைய உடலுக்கு எப்படி மாறுகிறதோ அதே போல நற்கன்னை தினமும் உட்கொள்கிறவர்கள் அந்த இயேசுவாக மாற வேண்டும். இந்த உணவு அப்படியே உடலாக மாறுகிறது. நானும் இயேசு உண்கிற போது இயேசுவாக மாற வேண்டும். அந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி காண வேண்டும். அதற்கான ஆர்வத்தையும் விட்டுவிடக்கூடாது. அதற்கான முயற்சியும்
எடுக்க நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த முயற்சியில் இருக்கிற போது கண்டிப்பாக நாம் பெறலாம். ஆக அன்புக்குள்ளே நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்று உச்சமாக இருக்கிறது. புனித அபிலா தெரசா அருமையாக சொல்கிறார்கள், அவர்கள் பயிற்சி பெறுகிற போது தினமும் ஆலயத்துக்கு போவார்கள். ஆலயத்துக்கு அப்படியே அமர்ந்திருப்பவர்கள் சிறிது நேரத்தில் தூங்கி விடுவார்கள். கோயிலில் போய் உட்காருவார்கள், கொஞ்ச நேரத்தில் தூங்கி விடுவார்கள். தூங்குவது இயல்புதான், ஆலயம் வந்து தூங்குவது பிரச்சனை இல்லை. அப்போது அந்த சபையில் உள்ள அர்ச்சகர்கள் அவருக்கு கேட்டிருக்கிறார்கள், கோயிலுக்கு வந்து தூங்கிடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இது அபிலா தெரசா சொன்னாங்க, நான் எஜமான், என்னுடைய எஜமானுடைய கரத்தில் தூங்குகிற செல்ல பிராணி. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, என்னுடைய எஜமானுடைய கரத்தில் தூங்குகிற செல்ல பிராணி நான் என்று புனித அபிலா தெரசா அழகாக சொல்கிறார்கள். புனித அன்னை தெரசா அவர் செய்த பணிகள், அதற்கான வலிமை எல்லாம், ஒரு தளர்ந்த முகம், சுருங்கிய தோள்கள், தள்ளாடும் வயது, அவற்றில் எவ்வளவு பணிகளை அவர் செய்தார். இது நற்கருணை ஆண்டவர் தான் காட்டினார். எனக்கு கொடுக்கிற வலிமை, சக்தி எல்லாமே இந்த நற்கருணை ஆண்டவர் தான் என்று சொல்லி புனித அன்னை தெரசா காட்டினார்கள். புனித அந்தோனியார் அவர் நற்கருணை பீடத்தில் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற போதுதான் ஒரு அழகை அவரை துன்புறுத்தியது. அந்த அழகை சிலுவையடையால் வரைந்து அவர் துரத்தினார். அழகை அவர் துரத்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், நற்கருணை பாவிகள் மனம் தன்பதற்கான ஒரு மருந்து என்று சொல்கிறார்கள். ஆக புனிதர்கள் பலர் வாழ்விலே அருமையான விதத்திலே நற்கருணை உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் உணர்ந்து கொள்வோம், இந்த மேன்மையை உணர்ந்து கொள்வோம். நற்கருணை மிகப்பெரிய விதத்திலே நமக்குள் செயலாற்றுவதை புரிந்து நாம் அருமையான விதத்திலே செயல்படுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நடமாட நற்கருணையாக நாம் வாழ்ந்து காட்டுவோமாக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். இயேசுவின் அந்த பேரன்பை நோக்கி கரம் வைப்போம். எவ்வளவாய் கடவுளை அன்பு செய்கிறார். நற்கருணையிலே அழியாத பிரசன்னமாக அவர் தன்னையே தந்திருக்கிறார். அந்த பேரன்பை நினைத்து கரம் போய்த்து இன்றைக்குமே அவர் நம்மை தன்னுடைய பேரன்பினால் ஆஸ்வதிக்கிறார். நாம் கேட்க போகிற வரங்களை எல்லாம் தரப்போகிறார். ஆகவே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம்.
அனைவரும் பாட வேண்டியது அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் நிறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. கரிசனை அன்பு கொண்ட எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும் மக்களுக்காக உழைக்கும் நல்ல தலைவர்களாக மாறிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைவா, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது உடலும் இரத்தமும் உன்னத கொடை என்பதை உணர்ந்து உமது அன்பை எமக்கு அடுத்திருப்பவருடன் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. இயற்கையை படைத்த அன்பு இறைவா, உலகின் இயற்கை வளங்களை நாங்கள் அழிவுக்கு உட்படுத்தாமல் வருங்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்லவும் இயற்கை வளங்களை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ள நல்ல ஞானத்தையும் தர வேண்டி இறைவாக மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. தாயும் தந்தையுமான இறைவா, இயற்கை பேரிடர்களாலும் போரினாலும் வன்முறையினாலும் தங்களது குடும்ப உறுப்பினர்களையும் உடைமைகளையும் இழந்து வாடும் மக்களுக்கு நீர் தந்தையாக இருந்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு புது வாழ்வு தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா அருளின் தலைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்புள்ளே நம் ஆண்டவரோடு பேசுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கரங்களை குவியுங்கள். பல மனிதரோடு பேசியிருக்கிறோம், பல மணி நேரம் பேசியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு நாம் பேசவில்லை. இந்த நேரத்தில் அவரோடு பேசுங்கள். நற்கனை ஆண்டவரோடு பேசி, இயேசுவே உடைய அன்பை உணராமல் இருக்கிறேன். நான் வளர்ந்தது உருவானதெல்லாம் நான் தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீர் அல்லவா, நீரிருந்து என்னால் என்ன செய்ய முடியும்? நீரே சொல்லியிருக்கிறேன் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் காட்டிய பேரிரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய மாறாத பிரசன்னம் நற்கண்ணை, அந்த நற்கண்ணை அன்பு செய்ய எனக்கு உதவி செய்கிறார். அந்த நற்கண்ணையின் விளிம்பைகளை வாழ்ந்து காட்ட எனக்கு உதவி செய்கிறார். நற்கண்ணைக்கு தகுந்த மதிப்பு மரியாதை
கொடுக்க நீ உதவி செய்கிறாங்க. என்னே நடமா நற்கனையாக மாற்ற தேவரே சித்தம் கொள்வீர்கள். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பக்கம் 38. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக நீ மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, ஆட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடு உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. Yeah.
அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பலமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறிய நாங்கள் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவிருந்து அறிந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவோர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்றும் ஊழியம் புரிய தகுந்துள்ளது எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவோர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்யும். மேலும் உயிர்கள் எதிரோப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றது எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தன்னை அவருடைய கணவரான இந்த யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூய்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலை வாழ்வில் உங்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைகள் எல்லா புகழும் மாட்சியோ கேட்டது உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். மனுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை எங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். எந்த வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை கொண்ட ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வு. இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். பக்கம் 47. Never
கிறிஸ்து பிறப்பின் யூபிலை ஆண்டு இறைவேண்டல். அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறர் அன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சாட்சிகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் இரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி நல்ல தேவனே, இந்த நாள் வரை எங்களை காத்து எங்களுக்கு தேவையான வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக தந்து ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் வாழ வழிவகை செய்யும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. நன்மை புரியும் இறைவா, நற்கருணை வடிவாய் உண்மையே எங்களுக்கு உணவாக தந்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்லும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. வாழ்வழிக்கும் இறைவா, உமது கொடைகளில் ஒப்பற்றது நற்கருணை. இத்தகைய அழியாத உணவை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இன்றைய வாசகங்கள் மூலம் எங்களுக்கு உணர்த்திய இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. 18/8/2024 இன்று பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக திருப்பணியை சிறப்பு செய்திருக்கிற
புனித அந்தோணியார் நம்பியரை வந்து கைப்பற்றி பாராட்டுகளை சிறப்பாக புனித அந்தோணியார் நம்பியும் மிக சிறப்பாக இந்த வார நாட்களில் அனைவரும் வருவதை இந்த தடவை ரொம்ப சிறப்பாக செய்தார்கள், மிக அருமையாக செய்தார்கள். ஒவ்வொரு நாளுமே போன முறையெல்லாம் குறையாக நாள் கேப் கிடைக்கும், இதற்கு முழுவதுமாக அழகாக பார்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம சிறப்பாக செய்யணும்னு சொல்லி மிக அழகாக செய்திருக்கிறார்கள். பூக்கள் மற்ற அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி மீண்டும் ஒரு உதவிகள் பாராட்டு. வருகிற வாரம் புனித லூர்தன்னை மக்கள் திங்கள் செவினா அன்புராஜ், செவ்வாய் அமலாமே ரவியா, புதன் விண்ணரசி சாந்தி, வியாழன் பத்மபிரியா ராணி, வெள்ளி ஞானபிரகாஷ் விஜயா, சனி ராணி உத்தரராஜா, ஞாயிறு கனிஸ்லாஸ் பாண்டியன் விஜயா. அன்புக்குரிய மறைப்பில் வகுப்பு நடைபெறுகின்றன. இன்றைக்கு காலை உணவு ஏஞ்சல் கதிரேசங்களுடைய அன்பு குழந்தை அல்விஸ் சிஓ அவர் பிறந்ததற்கு நன்றி பரிசாக நம்முடைய மறைப்பில் பிள்ளைகள் தருகிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்தார் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டி ஜெபங்களை சிறப்பாக வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையிலே நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோணியார் கெவியிலே திருப்பல் நடைபெறுகிறது. புனித அந்தோணியார் கெவியிலே நாம் மாதம் வன் கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த வாரம் கொடுப்பதற்காக கடந்த மாதமே என்னை வந்து பார்த்து சந்தித்து பணமெல்லாம் கொடுத்து சாமி கொடுத்து விடுங்கள். இந்த வாரம் யார் வரலனாலும் யாரும் சொல்லுங்கள், நான் கொடுப்பேன்னு சொன்னார்கள். அந்த நல்ல உள்ளத்திற்கு அந்த குடும்பத்தில் கைத்தட்டி அப்படி நன்றிகளை சிறப்பான நமக்குள்ளே பேரர் தந்தை வேணி இளம்பூர் அவர்கள் இந்த மாதத்தில் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய பங்கை சந்தித்து பணிக்குழுக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஆர்சி கல்லூரியில் பணிக்குழுக்கள் உருவாக்கம் நடைபெற்றது. ஆர்சி கல்லூர் வடக்கு விஜயநாடு வடிவாள்புரம் சனிநேரி மக்கள் சேர்த்து மிக சிறப்பான விதத்தில் அங்கு பணிக்குழுடைய செயலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை ஏமன்குளம், பத்மநாதபுரம், ஜெகநாதபுரம் அந்த 3 ஊர்களையும் சந்திக்கிறார்கள். அங்கு பணிக்குழுடைய செயல்களை தந்தைகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்புக்குள்ள ஆகஸ்ட் 23ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஊரிலே உண்ணாம் நோன்பு, ஒருவேளை உண்ணாமல் இருக்கிற நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மண்டலத்தில் பொறுப்பொருள் தந்தையாக இருக்கிற பேரறிஞர் வெளி இனமும் அவர்கள் காலை 10:30 மணிக்கு நம்முடைய ஊருக்கு வருவார்கள். 11 மணிக்கு இந்த இடத்துல நற்கரை ஆண்டவர் எடுத்து வைக்கப்பட்டு ஜெபங்கள் அமைதி இவற்றோடு நடைபெறும். 11 மணிக்கு ஆரம்பிப்பது 4 மணிக்கு நிறைவடையும். உண்ணாமல் என்று சொன்னால் நேரம் சாப்பாடு கிடையாது, அப்படிதானா? இப்போ அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பல இடத்துல யாருமே இதை ஆவலாக செய்வதில்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்மண்டலத்திற்கு 48 பங்குகளில் முதல் முறையாக இளங்குளத்தில் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. இளங்குளத்தில் தான் எடுக்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு சரியான வாய்ப்பு. உண்ணாநோன்பு என்பது ஒரு அழகான வாய்ப்பு. இதெல்லாம் எவ்வளவு ப்ராசஸ் செய்தார்கள். நாம் அந்த உண்ணாநோன்பில் பங்கெடுக்கல எங்கோடு கேட்டு 11 மணிலேருந்து 4 மணி வரை, 4 மணிக்கு பிரேக். அதன் பிறகு 5:30லேருந்து 6:30 வரை பாவ செய்கிறது நடைபெறும். ஏறக்குறைய ஒரு சில பாதை சொல்வதாக வேடிப்பாக சொன்னார்கள். ஆகவே எத்தனை பாதை வராங்க என்று தெளிவாக தெரியல, கொஞ்சம் பேர் வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு ஆசிரியர் கேட்பார்கள், கேட்க பிறகு நற்கரை ஆசிரியர்கள். ஆகவே இந்த சிறப்பு நிகழ்வு அந்த நாளை குறித்து வைத்தீர்கள் 22, 23 வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட் 25 வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே பணிக்குழுக்களுடைய செயல்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. அவர்களுக்கு கூட்டம் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும். நம்ம ஊரில் எடுத்தாச்சு, இப்போ அந்த பக்கம் எடுத்தாச்சு. இணைவூரில் வருகிற வியாழக்கிழமை ஏமகுளத்தை வச்சு இந்த 3 ஊருக்கு எடுக்கிறோம். அப்போ அங்கிருந்து இணைவூர்லேருந்து ஒரு 20 பேர் வருவார்கள். இணைவூருக்கு ஒரு 20 பேர் வருவார்கள். நம்ம ஏற்கனவே ஒரு 20 பேர் இருக்கும். 40 பேர் சேர்ந்து இங்கு கூட்டம் நடைபெறும். அதில் தான் 10க்கும் மேற்பட்ட பாதர் வருவாங்க. குருக்கள் 10க்கும் மேற்பட்ட குருக்கள் வருகிறார்கள். ஆகவே நமது மண்ணிற்கு அருள் தந்தை வருவது மிகப்பெரிய சிறப்பு. ஆகவே அந்த நிகழ்வில் 20 பேரும் கண்டிப்பாக பங்கெடுக்க போட்டு கேட்டுள்ளேன். அது முடிந்த பிறகு கூட நற்கரை ஆசிரியர். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நற்கரை ஆசிரியர், ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஆகவே சிறப்பாக இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க போட்டு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளை வருகிற வாரம் ஆகஸ்ட் 25 பிரிக்கப்படுகிற காணிக்கை வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. நம்முடைய ஆயிரவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனக்கரை திருப்பயணம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திருப்பயணத்தில் வர இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்குள்ளே இப்போது நம்முடைய ஆசிரியர் உயர் திரு யோபு அமலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ராதாபுரத்தை பூர்வமாக கொண்டவர்கள். அவர்களை கைத்தட்டி அன்போடு வரவேற்போம். இந்த திருமேடைக்கு அவர்களை அன்போடு வரவேற்போம். அன்புக்குள்ளே ஆசிரியர்களை பற்றி சொல்கிற போது மிகவும் சிறந்த ஒரு ஊழியர், கத்தோலிக்க திருச்சபைக்கு மிக சிறந்த விதத்தில் பணி செய்கிற ஊழியர். அவர் ஆசிரியர். அந்த பணியோடு சேர்த்து வின்சென்ட் பால் சபையிலே அவர்கள் தீவிரமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊரில் வின்சென்ட் பால் சபை இருக்கிறது. அதை இன்னும் உயிரோட்டம் கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நமது ஊரில் இருக்கிற பெரியவர்கள் மிக சிறப்பாக அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை சிறப்பாக கொண்டு போவதற்கு ஆலோசனை கொடுப்பதற்காக, வழிநடத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சில மனிதர்கள் பேசுவார்கள். விரைவாக நினைத்து வரும். ஆகவே அவர்கள் செய்து கொடுக்க முடியும். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் யோபு அமலன், ஊர் ராதாபுரம். தற்போது வின்சென்ட் பால் சபையின் வள்ளியூர் வட்டார தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அளித்தமைக்காக முதற்கண் பகுதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராதாபுரத்தில் பூசையில் இருந்தேன். அங்கே பிரசங்கம் நடந்துட்டு இருந்தது. அதிரடியாக ஒரு ஃபோன் வந்தது. இன்றைக்கு இறைமக்களாக உங்களிடத்தில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தகவலை தந்தை அவர்கள் எனக்கு அளித்தார்கள். இதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நம்முடைய வள்ளியூர் வட்டாரத்திலே உங்கள் ஊர் உட்பட 13 கிளை சபைகள் இருக்கிறது. நல்ல முறையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்பதை ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சபை உறுப்பினர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவர்கள் கூட்டத்தில் நிறைய பேசியிருக்கலாம். இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்டது என்றால், மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அரசியல் அமைப்புகளிலே நாம் எல்லாம் சந்தித்து வருகிறோம். நிறைய நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு நிறைய நாம் தயாராக வேண்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே இந்த வின்சென்ட் பால் சபையானது 152 நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உலகளாவிய சபை. நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே 88 பங்குகளில் இதை சிறப்பாக பணியாற்றியிருக்கிறது. எவ்வாறு பணியாற்றுகிறது என்றால், ஜெபத்தோடு, இறை வழிபாட்டோடு சேர்த்து பிறர் பணி. அதாவது பொருளாதாரத்தில் நலிந்து போன சில குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டுமல்லாது யாராக இருந்தாலும் சரி, பொருளுதவி செய்து அவர்களை இந்த சமூகத்திலே தூக்கிவிட வேண்டியது இந்த சபையினுடைய முக்கிய நோக்கம். இதை தோற்றுவித்தவர் பிரட்ரிக் ஓசானா. இப்போது நான் இங்கு பேச வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய சபை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சகோதரர் சேவியர், சகோதரர் ஸ்டீவன், சகோதரர் மரியமிக்கேல், இவர்களுடைய பேர் தான் என்ன ஞாபகம் இருக்கு. இதை சார்ந்த ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இதில் பெண் உறுப்பினர்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்று இணைவது காலத்தின் கட்டாயம். என்னவென்றால், இந்த பிறருக்கு பணி எப்படி என்றால், இருப்பவரிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. இருப்பவர்கள் என்று சொல்பவர்கள் யார்? அது உலகத்தில் பொருளாதார ரீதியாக, வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அவங்க மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். பிற அயல் நாடுகளும் நம்மை போன்ற சிறிய பங்குகளை தத்தெடுத்து அயல் நாடுகளிலிருந்தும் சிறிய உதவி வருகிறது. இன்றைக்கு ஆயர்களுக்கோ அல்லது தந்தையர்களுக்கோ துறவிகளுக்கோ இல்லாத ஒரு பொருளாதார உதவி இந்த சபைக்கு மட்டும் இன்று வரை இருக்கிறது. இதை முறையாக பெற்று ஏழைகளை தேர்ந்தெடுத்து வழங்குவது மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அதன் சீரமைப்பாக இன்று நான் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். கண்டிப்பாக 4-5 பெண்கள், 4-5 இளம் பெண்கள், 4-5 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். ஏன்னா காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லாமே இன்டர்நெட்டு,
எல்லாமே இணையதள நிகழ்வுகள். முதியோர்களால் செய்ய முடியாத அந்த சேவையை இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள் செய்ய முடியும். அதை பொறுப்பாக நடத்துவதற்கு பெண்களால் இயலும் என்ற ஒரு நிலைக்கு இந்த சபை இன்று வந்திருக்கிறது. நம்முடைய சபையினுடைய எழுச்சியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 10 நாட்களுக்கு முன்பதாக மத்திய சபையிலே ஒரு விழா நடைபெற்றது. எங்களுடைய சபைக்காக நம்முடைய தூத்துக்குடி ஆயர் அவர்கள் 56 ஏக்கர் நிலத்தை தந்து அதில் கல்வி பணியும் முதியோர்கள் மறுவாழ்வு பணிகளையும் செய்ய ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆக நிறைய விசந்தியர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அதில் முதலாக இன்றுதான் உங்கள் அவையின் முன்பாக நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லி ஒரு சில பெண்கள், ஆண்கள் இணைந்து இந்த சபையை மென்மேலும் சிறப்பாக நடைபெற உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் எங்களுடைய சபை மீட்டிங் நடக்கும் போது இன்னும் சிறப்பாக சொல்லுவேன். மேலும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி வணக்கம். நம்மளுடைய திருப்பலி முடிந்த பிறகு கூட்டம் நடைபெறும். ஆசிரியர் உயர்திரு யோகோ அமல் அவர்கள் அவங்க ஆசிரியர் பணி செய்தப்பட்ட பிறகு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்வில் இருக்கவில்லை. கடவுள் கொடுத்த அந்த காலத்தை மற்ற மக்களுக்காக பயன்படுத்த ஒரு நல்ல மனிதன், ஒரு ஆசிரியர். அங்கேயே நல்ல சுறுசுறுப்பாக பணி செய்யக்கூடியவர். இருந்தாலும் கடவுள் கொடுத்த தாளந்தை மற்ற மனிதர்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர். நான் ராதாபுரத்திற்கு போயிருக்கும் போதே அவர்களை தெரியும். மிக சிறப்பாகவே செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு இந்த ஏழை மக்களுக்காக இன்றைய பால் சபை வழியாக வருகிற அந்த பேர் பலன்களை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர், மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். ஆகிய அதற்கு நம்முடைய கைத்தட்டை சிறப்பாக அவர் தெரிவித்து முடிவோம். கூட்ட நடைபெறும் போது அவர்களுக்கு நாளை கவலைப்படுவோம். மக்களே, இந்த நேரத்தில் நான் மீண்டும் கூட சொல்லிக் கொள்வது, பென்ஷன் பால் சபை சொன்னார்கள், ஒரு சில நபரிடத்தில் பொருள் வாங்கி ஏழைகளை கொடுப்பது. நான் இந்த கல்லூரி படிக்கும் போதே நடந்தது. பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் படிக்கும் போதே நாங்கள் விடுமுறை நாட்களில், சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலே சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் அரிசி வாங்கி அங்கு கண் பார்வை இல்லாத கொடுப்போம். ஆனால் பென்ஷன் பால் சபை நோக்கி நான் கல்லூரியில் படிக்கும் போதே செய்திருக்கிறோம். வீடாக போய் ஒவ்வொரு வீட்லையாக கதவு தட்டி, பெரிய பணக்காரர்கள் தான் என்ன கேட்பாங்க, ஐடென்டி கார்டுங்க, மற்ற விசாரணைலாம் செய்வாங்க. ஏழைகள் என்ன செய்வாங்க, ஃபாதர் பிரதர் இது எடுத்துட்டு வந்து இவ்வளோதான் எங்களால் கொடுக்க முடிஞ்சு நிறைய கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வீடாக கர்மம் வாங்கி அதன் பிறகு அதை கண்பார்வை தெரியாத குடும்பங்கள் அவர்களுக்கு கொண்டு கொடுப்போம். இதுதான் அந்த மிக்சந்தை பால்சல் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெற்று மக்களுக்கு கொடுப்போம். ஆகவே நம்ம ஊர் பாக்கி பெற்றது இருந்தால் வெளிநாட்டோடு சேர்ந்து நமக்கு உதவி வருகிறது. வெளிநாட்டு உதவி மறைமாவட்டத்துக்கு வருவது கிடையாது, அங்கு தடை செய்து விட்டார்கள். ஆனால் உதவி என்பது ஏதோ கடவுள் கொடுக்கிற அதிர்ஷ்டத்தின் காரணமாக நமக்கு வருகிறது. அது நம்ம ஊரில் உள்ள ஏழைகள் சென்றடைய வேண்டும். அதற்கு ஒரு வாய்க்காலாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு திருமணமான ஆண்கள், பெண்கள், பெரியவர்களாக இருக்கலாம், வயது குறைந்தவங்களாக இருக்கலாம், எல்லாரும் கூட்ட முடிந்த பொழுது இடத்துல இருக்கவும். பெண்கள், வாலிப பிள்ளைங்கள், நீங்களும் இருந்து என்னால் முடிந்த உதவி, ஒரு சிறு தூண்டுகோல், ஒரு சிறு விளக்கு, அதற்காக கடவுள் அழைக்கிறார். அப்போ நீ அழைக்கிற போது மிக சிறப்பாக இருக்கும். வாணி பசங்க, இதுவரை வெச்சத்தை பால் சமையல் இல்லாத பெரியவர்கள் அவங்களும் இதில் இருந்து இதில் கலந்து கொண்டு நம்ம ஊரில் நடைபெறுது என்பது கலகலப்பாக இருக்கணும், நல்ல ஆக்டிவாக இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக பணிகள் நடைபெறும். அதற்கு நீங்கள் உகந்ததை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது காலத்துக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறப்போ நாம் அங்கே இறைவனை காணணும். அதான் ஒரு தூங்க கூட அவங்களுக்கு நம்ம கொடுக்கல ஒரு வருது அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உதவி செய்ய அந்த மனப்பான்மை உங்கள் வளர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இளங்குள மக்கள் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். நாம் இன்றைக்கு ஒரு தூண்டுகோள் ஒன்று வரப்பட்டிருக்கிறது, ஒரு நெருப்பு பொறிவு என்பதற்கு விதைக்கப்பட்டிருக்கு. அது தீப்பந்தம் போல எரியும். நன்றி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளுடையாரெல்லாம் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதியை பெறுவோமாக.
மன்றாடுகின்றோம்.